ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நாகராஜ் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அதனால் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்துருந்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஊர்லேருந்து. உண்மையாலுமே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாது. உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. தம்பிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டாங்க, டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்துட்டு பூலாம் கட்டிகிட்டு இருந்தா அக்கா. அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மேலே தான் மாடியில் டென்ட்டு போட்டிருந்தோம். பர்த்டே எப்போ அப்படின்னா 9ஆம் வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு 6:30 போல் பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தோம், நிறைய பேர்னா ஒரு 100 பேர்த்துக்கு சொல்லியிருந்தோம். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தோடனே அப்படின்னு கொஞ்சம் நாள் வர வேண்டியது இருக்குது. அப்புறம் கேக் வாங்க போயிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டு. சரி, பிளாக் ஃபாரஸ்ட்லலாம் வந்ததுக்கப்புறம் வாங்கலாம், இல்லைன்னா அது கரைஞ்சிரும்ல அப்படின்ட்டு வாங்க போயிருந்தாங்க. அப்படின்னு டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா, என் பையன் கேக் வெட்டுறப்ப தூங்கிட்டான். அதுதான் சரியான சிரிப்பில். என்ன பிறந்தநாள் அப்போ தூங்கிட்டான், கேக் வெட்டுறப்ப தூங்கிட்டான் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக கேக் வெட்டுற 10 நிமிஷத்தில் அவன் தூங்கிட்டான். இப்போ கூட்டத்திலாம் பார்த்து அவனுக்கு அழுகிறதுனால தூக்கம் வந்துடுச்சா இல்லை என்னன்னு தெரியல. எப்போயுமே சாயந்தரம் தூங்க மாட்டான். அன்றைக்கி நம்ம டயர்டு, காலையிலேருந்து விளையாண்டுருந்தனால தூங்கிட்டான். அவனை தண்ணி ஊற்றி கண்ணெலாம் தொடச்சி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டினோம். அதுக்கப்புறம் கேக் வெட்டியாச்சு, ஹாப்பியாக வெட்டியாச்சு. எல்லோரும் சேர்ந்து வெட்டி நல்லபடியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கேக் வெட்டியாச்சு. ஆனால் ரொம்பலாம் அழுகலை. ஒரு குழந்தைங்க ரொம்ப அழுகுவாங்க. ஆனால் இவன் வந்து அவ்வளோலாம் அழுகலை. அதெல்லாம் கை தட்டவும் அவனுக்கு தெரியல, அழுகிறது தெரியல. ஓரளவு கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தான் நசாசன். அப்புறம் ஃபோட்டோக்கெல்லாம் அழுகலை. கொஞ்சம் நேரம் அழுது அதோட சரியாயிட்டான். ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மாடியில் வந்து பத்தலன்ட்டு ஆப்போசிட்டில் மாடியில் வந்து சாப்பாட்டு கேட்டிருந்தோம். அங்கே அவங்களோடைய சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் வரிசை அனுப்பியாச்சு. இன்றைக்கி என்ன வீட்டில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா, பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, கேசரி. இதான் நம்ம வீட்டில் பர்த்டேயில் நைட்டு டின்னர். நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா, என் அத்தை, தம்பி கேக் ஊட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ஊட்டலை. எல்லோரும் ஊட்டினா சின்ன பையனை ரொம்ப கேக் நைட் நேரத்தில் ஊட்டக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் அவரோட அம்மாவும் ஊட்டினாங்க. அத்தையும் ஊட்டிட்டு அவரோட யாரும் ஊட்டலை. அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்டு. நான் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு யார் கொடுத்தா என்னென்ன போட்டாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் இப்படி நினைக்கிறேன், எங்கள் மாமா, தம்பி எல்லாம் நினைக்கிறேன். சரியான கூட்டம், உள்ளே நிற்கவே இடம் இல்லை. அதுக்கப்புறம் கேக்கு நானே, எங்கள் அண்ணன், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம், எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம். 2 கேக் வாங்கியிருந்தோம். 5 கிலோவுக்கு. ஒரு கேக்கு 3 கிலோ, ஒரு கேக்கு 2 கிலோ. ஒயிட் ஃபாரஸ்ட் அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட். நல்லா இருந்துச்சு. ஒரு கேக்கு தான் ஃபஸ்ட்டு வெட்டணும், இன்னொரு கேக் வெட்டலை. எங்கள் அக்கா பையன் எனக்கு கேக் வெட்டணும் ஒரே அழுதுட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு வெட்டிகிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. சின்ன பையனில் கேக் வெட்டணும் ஆசையில் அழுதுட்டு இருந்தான். அவனை வெட்டிட்டு அது ஏதாவது சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு கேக்கில் அதை வச்சு கொடுத்து எல்லாருமே வந்திருந்தாங்க. சொல்லி 120 பேருக்கு சொல்லியிருந்தோம். 120 பேரில் நாங்கள் சொன்னது 100 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 20 அதோட எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. இது நம்மளும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இது கடைசியாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காரலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த பர்த்டே விழாக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்